இல்லைங்களா? ஒரு ஆன்மா அடைய வேண்டிய நிலை என்ன அப்படின்னா, ஒரு எல்லையில்லாத இன்பத்தை அடையணுங்க. அந்த எல்லையில்லாத இன்பம் கிடைச்சிருச்சு அப்படின்னா மீண்டும் அதை நம்மளை விட்டு போகாமல் இருக்கணும். அதாவது வையாபுரியார் சொல்லுவார், சரி ஒரு இன்பம் கிடைச்சிருச்சு, அது எத்தனை நாளைக்கு இருக்கும், இருக்குமா இல்லை போயிருமா, அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறது தான் திருவருட்பயன் மாதிரி ஒரு நூலே கிடையாது. திருவருட்பயன் தான் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே தெளிவான நூல் திருவருட்பயன் தான். இந்த 8வது அதிகரணம் இருக்குது பாருங்க, அதுதான் நூலனுடைய பெயரால் இருக்கக்கூடிய நூலுடைய பெயர் என்ன? திருவருள் பயன். திருவருடைய பயன் என்ன? இன்புறு நிலை தான் திருவருளுடைய பயன். திருவருளை பற்றி சொல்லுவது 4வது அதிகரணம், அந்த இன்பத்தை பற்றி சொல்லுவது 8வது அதிகரணம். சரி, அந்த திருவருள் மூலமாக குருநாதர் தீட்சையெல்லாம் பண்ணி வச்சு நம்மெல்லாம் அறிந்து உயிர் விளக்கமாகி அந்த இன்ப நிலை அடைஞ்சாச்சு. சரி, அந்த இன்ப நிலை இருக்குமா போயிருமா இல்லை போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா தான் அதான் 9வது அதிகாரம் 5 எழுத்து அருள்நிலை. அது போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமா? 5 எழுத்து சொல்லிட்டு இருக்கணும். 5 எழுத்து எத்தனை நாளைக்கு சொல்லுது? வாழ்க்கை பூரா சொல்லணும். அது அப்பர்சாமி சொல்றாரு இல்லைங்களா, துஞ்சிரில் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, 5 எழுத்து ஓதினாலும் அரண்மனை கண்பதாகும், வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கில் அமனர் தந்த நஞ்சமுது ஆக்கி வித்தான் அணிப்பள்ளி அடிகளார் என்றார். அப்படின்னா அப்பர்சாமி என்ன செஞ்சாரா, காலை மாலை எப்போ பார்த்தாலும் 5 எழுத்து, எதா இருந்தாலும் 5 எழுத்து 5 எழுத்து 5 எழுத்து 5 எழுத்து, சிவாயனமே 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 சொல்லிகிட்டே இருந்ததுனால என்னாச்சு அப்படின்னா, சமணர்கள் பால் சோத்தில் விஷம் கலந்து கொடுத்தாங்க. அந்த பால் சோத்தில் விஷம் கலந்து கொடுத்தது என்னாச்சு அப்படின்னா அமிர்தமாக மாறிடுச்சான். இப்போ 5 எழுத்தை சொன்னால் அமிர்தமே, அது நஞ்சே அமிர்தமாக மாறுற பொழுது நம்முடைய வினைகள் எல்லாம் ஏமாத்துறோம். அதனால் 5 எழுத்து தான் நமக்கு ஒரு ஆயுதமாகிற அத்திரமாவன 5 எழுத்துன்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு இல்லையா, நமக்கு இதையெல்லாம் வெல்லக்கூடிய ஒரு அஸ்திரமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா 5 எழுத்து தாங்க. ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதுவார் நோக்கின் மாதிரத்தின் மற்றை மந்திர விதி வருமே, எங்க மதுரையம்பதியில் சொல்றார், ஆதி மந்திரம் 5 எழுத்து அப்படின்னார். 5 எழுத்துக்கு மேல மந்திரம் கிடையாது. நம்ம மந்திரத்துல உயர்ந்தது என்னன்னா 5 எழுத்து மந்திரம் தான். அது நீங்க தூளமா சொல்லலாம், தூக்கமா சொல்லலாம், அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லை. எப்படி சொன்னாலும் அதுக்கு தகுந்த பலன் கண்டிப்பா கிடைக்கும். அப்ப 5 எழுத்து மட்டும் போதுமானா, அதுக்கு மேல இன்னொன்னு சொன்னாரு, அணைந்தோர் தன்மை அப்படின்னாரு. அது என்ன அணைந்தோர்? சிவபெருமானை அணைந்தவர்கள் யார்? அடியார் பெருமக்கள், நல்ல பக்குவமுடைய சீவன் முக்த அடியார்கள், அவங்கள சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறார். இந்த 2 தான் நமக்கு உபாயம். கிடைச்ச இன்பம் நம்மளை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த 2 நம்ம செய்யணுங்க. 5 எழுத்தை சொல்லணும், திருக்கூட்டத்தோட அடியார்களோட நம்ம இணைஞ்சு இருக்கணும். இது 2 தான் உபாயம், வேற ஒன்றும் கிடையாது. சொந்த பந்தத்தோட இணங்கி இருக்கிறோம்னா அது அந்த காரியத்தோட முடிச்சுக்கணும். அதுக்கு மேலே ரொம்ப